விஷாலோட அடுத்த படம் கதகளி. இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்துல இந்த மாதிரி ஒரு படம் வருமா அப்படின்ற எதிர்பார்ப்ப இந்த ட்ரெய்லர் உண்டாக்கி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வர குழந்தைங்களை வச்சு ரொம்ப சாஃப்டான சென்டியான சப்ஜெக்ட் தான் பாண்டியராஜ் சார் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்போ அப்படியே வேற ஒரு ஜானர்ல இருக்குங்க. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி கதை பண்ணியிருக்காப்ல. ஆனால் விஷால் கிட்ட இருந்து இந்த மாதிரி எத்தனை படம் வரும்னு தெரில. ஏன்னா பாண்டி நாட்டில் ஆரம்பிச்சு பாயும் புலி, நான் சிகப்பு மனிதன்னு பல படங்கள் அவர் இந்த மாதிரி ஒரு ஷேட்ல பார்த்தாச்சு. ஸோ இப்போ கதகளியில் டாமினேட் பண்ண போகிறது யாரு? டைரக்டரா, நடிகரா? படத்தில் எப்படின்னு தெரில, ஆனால் ட்ரெய்லரில் டைரக்டர் தாங்க டாப்பு. ஏன்னா ரெண்டு விஷயத்துல மனுஷன் சிக்ஸ் அடிக்கிறாரு. ஒன்று, தம்பான்ற கேரக்டரை யாரு கொண்டான்னு நாமளும் யோசிக்கிறோம் ட்ரெய்லரை பார்க்கும்போது. இன்னொன்று செல்ஃபி டெக்னிக். பார்த்தோன்னே சூப்பர் அப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரண கொடூரமான செல்ஃபி, செம்ம டர்னிங் பாயிண்ட் கூட. அடுத்து நம்ம கேத்ரின் தெரசா, மெட்ராஸில் வந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸோட ஹீரோயினாக வராங்க போல். அப்புறம் கோலிசோடல மெயின் வில்லனாக வந்தவர் இந்த படத்தில் மறுபடியும் மெயின் வில்லனாக வராரு. கதை என்னவா இருக்கும்? வழக்கம் போல் சிட்டிக்குள்ளே பல ரவுடி கும்பல்கள் இருக்குது. அவங்களுக்குள்ளே வர சிக்கலில் விஷால் குடும்பமும் சிக்கிக்க அதிலிருந்து எப்படி விஷால் தப்பிக்கிறாரு. இப்படி தான் பாண்டி நாடு ட்ரெய்லருக்கு சொன்னோம். இன்னும் எத்தனை படத்துக்கு சொல்ல போகிறோன்னு தெரில. ஸோ ட்ரெய்லர் ஜில்லா ஜங்கா ஜக்கா. பாண்டியராஜ் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் விஷாலுக்கும் நமக்கும் அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பழசாக இருக்குது. ஸோ ட்ரெய்லர் லைட்டாக ஜங்கு தான் பாஸ்.